சாமி இப்போ ஒரு கேள்வி சாமி. இப்போது தந்தை செய்தது தாய் செய்தது பிள்ளைகளுக்கு போய் சேரும்ன்றீங்க பாவம். அப்போது நம்ம இந்த பாடத்தில் கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் வராங்கள சாமி, அந்த இளைஞர்கள் வரும்பொழுது அவங்க நல்லா பாடம் பண்ணுறாங்க. பாடம் பண்ணிவிட்டு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறகுது, அவங்க நல்லா பண்ணிட்டு பிறகுது, அந்த பாவம் அழிஞ்சிடுதுல்ல சாமி. அந்த பாவம் அழிஞ்சு அவங்களுக்கு போய் சேருமா? புண்ணியம் போய் சேருமா அவங்களுக்கு? எப்போ கல்யாணம் இப்போ பாடம் வாங்குறாங்க சாமி, தீட்சை வாங்குறாங்க பாடம் நல்லா பண்ணுறாங்க, அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறகுது, இப்போ அவங்க பாவம் போகுமா அப்படின்னு அதனை கேட்குறீங்க. பாடம் வாங்கிட்டு பாவத்தை அழிச்சாங்களா யாராவது? பாவம் அழியக்கூடிய இடம் எது? முக்கூடல். அங்கே இன்னும் போயே இருக்க மாட்டாங்க. அங்கே போனவங்களுக்கு ஏன் கல்யாணத்தை பற்றி பேச போகிறாங்க? கல்யாணம் தேவைப்படாதா? புரியுதுங்களா? அப்போது பாடம் வாங்கினதுனால எந்த பாவமும் அழியாது. அந்த பாடத்தோட பயனை அனுபவிச்சாதான் பாவம் அழியும். அந்த பாவத்தை அவன் அனுபவிச்சானா கல்யாணம் பண்ணுற ஆசை வராது. ஏன்னா அவனே சிந்திக்க வேண்டிய வேலையே கிடையாது. நான் ஆணுன்னா தானே எனக்கு ஒரு பொண்ணு தேவை. நான் ஆணும் இல்லை அழியும் இல்லை பொண்ணும் இல்லைன்னா எனக்கு ஒரு பொண்ணு துணை எதுக்கு? எனக்கு கல்யாணம் எதுக்கு? தேவையில்லையே. நான் ஆணாக இருந்தால் எனக்கு ஒரு பொண்ணு வேணும், நான் பொண்ணாக இருந்தால் எனக்கு ஒரு ஆண் துணை வேணும். அழித்தவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைங்க. அப்போது அடித்து முடிகிற வரைக்கும் அவன் ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கிறான். அவங்கவுங்க பாவம் அவங்கவுங்க கிட்டே இருக்குது. இதில் எத்தனை புள்ள பெற்றாலும் அந்த பாவம்லாம் அவங்க எல்லாரையும் போய் சேரும். ஏன்னா இந்த வித்து அங்கே முளைக்கும். ஒரு மாம்பழம் முளைக்குது, புளிப்பான மாம்பழம் கொட்டை போட்டோம்னா அதுலேருந்து வர எல்லாமே புளிப்பாக தான் இருக்கும். நல்ல சுவையான மாங்கொட்டையை போட்டு வளர்த்தோம்னா அதில் வரது எல்லாமே மாற்றி தப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதில் வரதெல்லாம் சுவையாக தான் இருக்கும். காரணம் என்ன? வித்து ஒன்று தான். அப்போ அந்த மாதிரி நான் இருக்கும்போதே என் பாவத்தெல்லாம் அழிச்சிட்டு போனால் எனக்கு வர அடுத்த தலைமுறை பாவம் இல்லாமல் இருக்கும். நான் பண்ணிவிட்டு என் பிள்ளைங்க அந்த விதையை சொல்லி கொடுத்துட்டு போனோம். எப்போ நீ உன் வயசுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கோ, வயசு ஒரு நாள் ஒடுங்கும், அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ சொல்லணும். சொல்லிட்டு போனால் அந்த பிள்ளையும் அதை செஞ்சு அவன் பாவத்தை முடிப்பான். இங்கே எல்லாரும் அவங்கவுங்க பாவத்தை தீர்க்க முடியும், யாரோட பாவத்தை தீர்க்க முடியாது. ஆனால் தானாக போயிட்டே இருக்கும். இதுதான் விஷயம் சாமி. சனி, அஷ்டம சனி, ஏழரை சனி, ஜென்ம சனி என்றும் இது உண்மையாக வருங்களா எப்படின்னு? அதுக்கு பரிகாரம் ஒரு கோயிலில் போயிட்டு தீர்த்துட்டு வராங்க. அது எப்படி சாமி? அது உண்மையாகவே நடக்குமா? அது போல் இல்லை அவங்களுடைய பாவனையாக அவங்களுடைய நம்பிக்கையாக இது போல் சனியேஸ்வரன் நம்மக்கிட்ட இருக்குது, இது போய் நம்ம பரிகாரம் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்கக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டையும்? உண்மைதான். சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, அப்புறம் கண்ட சனி, ஏழரை நாட்டு சனி, எல்லா சனியும் உண்மை தான். ஆனால் அது ஏன் உண்மை அப்படின்றத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதை ஜாதகமாக மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. சனின்றவன் ஆயுள்காரகன். அவனுக்கு பேர் என்னது? ஆயுள்காரகன். ஆயுள்காரகன் அர்த்தம் உன்னோட வாழ்க்கை எங்கே தொடங்கணும், எங்கே முடியணுன்றதை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற ஒருத்தன். இது ஜாதகத்துக்கே நம்ம போகல. சனியை பற்றி மேலோட்டமாக நம்ம பார்க்குறோம். இவர் எங்கே இருந்தால் என்ன பலன் அங்கெல்லாம் நம்ம போகல. அப்போது சனின்றவன் ஆயுள்காரகன். உன் ஆயுளுக்குள்ளே நீ செஞ்ச பாவத்தெல்லாம் யார் கொடுக்க முடியும் அப்படின்னா, யார் வரும்போது எந்த தசை நடக்கும்போது உனக்கு மிச்ச மீதி எல்லாம் வந்து சேரும்னா, இந்த சனி தசை வரும்போது நீ செஞ்ச எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவார்? சீக்கிரம் முடிப்பா. எவ்வளோ வருஷம்? 7.5 வருஷம் நான் இங்கே தான் இருப்பேன். இந்த 7.5 வருஷத்துக்குள்ளே நீ செஞ்ச எல்லாத்தையும் நீ அனுபவிக்க முடியாமல் இருக்கிற எல்லாத்தையும் இந்த 7.5 வருஷத்தில் உன்னை அனுபவிக்க செய்வேன். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் தனியாக எந்த தண்டனையும் கொடுக்கல, நான் அனுபவிக்காமல் சேர்த்து வச்சுக்கிறேன். அந்த பொருளெல்லாம் அவர் வந்தவொடனே என்ன பண்ணுறாரு? பேங்க்கில் மேனேஜர் வர்றாரு, கணக்கு வழக்கெல்லாம் சரியில்லை, இப்போ என்னப்பா எல்லா கணக்கை எடு வந்து இவ்வளோ தப்பு நடந்துக்குது, இதுக்கெல்லாம் நீ தான் பதில் சொல்லணும்னு தண்டனை கொடுக்குற மாதிரி சனி பகவான் வந்து என்ன பண்ணுறாரு? எல்லாருக்கிட்டையும் தப்பிச்சு வந்தோம். ஆனால் அவர் விட மாட்டார். நான் இது வரைக்கும் எவ்வளோ செஞ்சோமோ நான் 7.5 வருஷம் இந்த வீட்டில் தான் உட்காந்துப்பேன். உன் கணக்கை எல்லாத்தையும் டேலி பண்ணாமல் போக மாட்டேன்னு இருக்கிற இடம்தான் இந்த சனி. அது
ஒரு ஆயுள் இங்கே தொடங்கி 12 பாவம் 12 வீடு இருக்குது. இங்கே தொடங்கி அங்கே முடியறதுக்குள்ள ஒவ்வொரு மனுஷனோட வாழ்நாளையும் 3 தடவை அங்கே வருவார். அப்போ ஒரு மனுஷனும் 3 வாட்டி சனீஸ்வரனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் கெட்டவனும் இல்லை. இங்கே ஒரு வாட்டி நம்மளை வாழ்த்தை விட்டு சான்ஸ் விட்டு போயிட்டாருன்னா திரும்பி 30 வருஷத்தில் திரும்பி வந்துடுவார். இங்கே தப்பிச்சவன் அங்கே மாட்டுவான். அதனால தான் ஒருத்தனும் வாழ்ந்தவனும் இல்லை கெட்டவனும் இல்லை சொல்கிறதுக்கு காரணம் ஏன்னா கணக்கு வழக்கெல்லாம் முடிக்கிறவர் அவர் தான். அவர் ஒரு தெய்வம் அப்படின்லாம் நீ போய் பயப்பட வேண்டியதே இல்லை. நல்லதை செஞ்சுருந்தா நல்லதெல்லாம் கொடுக்குறவர், கெட்டதை செஞ்சுருந்தா கெட்டதெல்லாம் கொடுக்குறாரு. நான் நல்லவனாக இருந்தால் சனீஸ்வரனை பார்த்து பயப்பட வேண்டியதே இல்லை. யார் பயப்படணும்? சனி பகவான் வரதுக்கு முன்னாடியே இங்கே போராட்டமாகுது, ஊடு ரணகலமாகுது. இன்னும் அவர் வந்துட்டாருன்னா எப்படி ஆகுமோ அப்படின்னு பயப்படுறவனுக்கெல்லாம் அந்த 7.5 வருஷமா ஒன்றும் பண்ணுவானா, அவனே எல்லாத்தையும் பண்ணிப்பான். இதுதாம்மா விஷயம். அப்போ சனீஸ்வரன் அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜாதகம் பண்ணு, சனீஸ்வரன் வந்தோடனே பரிகாரம் பண்ணுன்னா இது முடியாது. நான் செஞ்சதை கொடுக்க போகிறார் ஒருத்தர் வந்து, அந்த கொடுக்குற வேலையை ஒருத்தர் கொடுத்துக்கிறார். யார்? இறைவன். நான் நேரடியாக வரமாட்டேன், என் மூலிமா நீ செய் அப்படின்னு கொடுத்தது தான். இது யார் அப்படின்னா கிரகம். அமாவாசையிலையும் பௌர்ணமிலையும் கடல் அலையிலேருந்து உயிரினத்துலேருந்து எல்லாத்துலேயும் மாறுபடும். நம்ம குணமே மாறும். நம்மளே அமாவாசையில் ஒரு மாதிரியாக இருப்போம், பௌர்ணமியில் ஒரு மாதிரியாக இருப்போம். அதனால தான் ஒரு சிலர் எவன் எப்போ எப்படி இருப்பானே தெரியல. ஏன்னா எப்போ எப்படி இருப்பான்னு தெரியலன்னா அவனாக இல்லை, அவனை ஆட்டி படைக்கிறது யாருன்னா மேலே இருந்து இந்த கிரகங்கள். அதனோட சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி இவனோட மனபாவனையும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் வந்து பிறந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற சக்தி அவனை ஏற்குது. தப்பிச்சு போகணுன்னு வழி யாருக்கு தெரிஞ்சதோ அப்போ இந்த கிரகம் அவனை தீண்டாது. இந்த சனீஸ்வரன் அவன்கிட்ட போக மாட்டான். ஏன்னா 2 மூச்சு ஓடுறவனுக்கு தான் சனீஸ்வரன், 1 மூச்சு ஓடுறவனுக்கு சனீஸ்வரன் இல்லை. புரியுதுங்களா? அப்போது உங்களுக்கு 7 நாட்டு சனி வேணாம் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன பண்ணோம்? எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் சனீஸ்வரன் வராத இடமும் இருக்குது, அங்கே பத்திரமா இருந்துங்க. உங்கள் கர்மா காஞ்சிச்சுன்னா அவனுக்கு அங்கே வேலை இல்லை. சரிங்களா? இந்த யோக பாதையில் போகிறவருக்கு தாக்கம் வராதுன்றீங்க. இதுதான் தப்பாக புரிஞ்சிக்கூடாது. யோக பாதைக்கு வந்தது நேற்று, தலையெழுத்து எழுந்தது அம்மா வயத்தில் இருக்கும்போது. இது பழிக்குமா அது பழிக்குமா? தலையெழுத்தை நீ அனுபவிச்சு தான் முடிக்கணும். அந்த தலையெழுத்தை மாற்றத்துக்கூட வழி தான் இங்கே சொல்லி கொடுத்துறாங்க. நம்ம சாமர்த்தியம் இருந்தால் இதில் கன்னியாகுமரிக்கு நான் போகணும், நடந்து போனால் 1 மாதம் ஆகும். நான் நடந்தும் போகலாம். ஆனால் நான் இப்போவே போகணும், அடுத்த அவரே போனோம்னா ஒரு ஃப்ளைட் பிடிச்சி தான் நான் போய் சேரணும். அப்போது நான் கர்மாவை அழிக்கணும்னு நினச்சேன்னா இவ்வளோ விஷயத்தை அதை அழிக்கக்கூடிய வேலையை வேகமாக செய்யணும். இப்போ பாடம் வாங்கிக்கின்னு இப்போ பாடம் பண்ணியாப்பா? இல்லை சாமி, 2 நாள் விட்டுட்டேன், பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஊருக்கு போயிருந்தேன் சாமி. சரிப்பா, காலையில் தானே போனேன், உடம்பு சரியில்லை, சாயங்காலம் சரி. இல்லை சாமி, எனக்கு மூடே அவுட்டு சாமி, வேலை மேலே பிரச்சனை. இப்படி போனால் இவங்களும் பாடம் வாங்கினவங்க தான். எந்த காலத்தில் அழிக்கிறது? இவங்களாம் நடந்தே கன்னியாகுமரி போகிற மாதிரி. எப்போ அழிப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் வழி இதுதான் புரிஞ்சால் அதில் வேகத்தை காட்டணும். ஏனால் இந்த வேகம் இந்த உடம்புக்கு கொஞ்ச நாள் தான் நிலைச்சதுக்கு. இதே உடம்பு இதே வேகத்தில் போனால் கேட்காது, அது கொஞ்சம் திமிர் வந்துடும். அப்போது நான் கால் வச்சு இப்போ நல்லா உட்காடுறேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்து அப்படி உட்காந்தா உட்கார முடியாது, முட்டி வலி வந்துடும். அது இந்த உடம்பு திமிர் பண்ணுற வேலை. இந்த உடம்புக்கு ஒரு உடம்பு எதை சொன்னாலும் செய்யக்கூடிய இந்த உடம்பு எதை சொன்னாலும் செய்ய மாட்டேன்னு ஒரு நாள் அடம் பிடிக்கும். அப்போ நமக்கு வயோதிகம் வந்துடுச்சு. அப்போ எல்லாம் நல்லா இருக்கும்போது ஓடிடு. அதான் ஐயா சொல்லுவார், பாடம் வாங்கிட்டியா, இதில் நீ வேகத்தை காட்டினு ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஓடி நின்றுடு. அங்கே ஓடி நின்றுட்டா இவனோட கர்மா வந்து உன்னை துரத்தாது. அதுக்கப்புறம் நீ பொறுமையாக போகலாம். இங்கேயே நீ பொறுமையாக போகலாம். வயசு இருக்குது, என் பொண்டாட்டி இருக்குது, என் புள்ள இருக்குது, இருக்குது, அவங்களெல்லாம் முடிச்சுட்டு போகிறான்னா இங்கே பேரம்பேத்தி ஏற்றவங்களாம் சொல்கிறாங்க, சாமி என் பேத்தி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். ஆமாம் ஆமாம், எல்லாம் முடிஞ்சிடும், சுத்தமாக முடிஞ்சிடும். அப்போ என்ன அர்த்தம்? ஐயா இவ்வளோ சொல்லியும் நமக்கு ஒரு தெளிவு வரலன்னா சாஸ்வதம் இல்லை. இந்த பொழுது தான் சாஸ்வதம். இன்றைக்கி பண்ணிட்டோமா அது போதும் அப்படின்னு நினச்சிட்டால் எதிர்காலத்தை பற்றி எந்த பயமும் வேணாம். எந்த சனீஸ்வரனும் உன்னை நெருங்க மாட்டாங்க. முதல் பாவனை அதுதான்.
சாமி அதுக்கு பரிகாரம்னா போய் ஒரு குளத்துல குளிச்சுட்டு அந்த துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த சனீஸ்வரன் போயிடுவான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது உண்மைண்டானுங்களா? சனீஸ்வரனே உண்மை இல்லை. அப்புறம் அவருக்கு பரிகாரம் வேறு கேட்க போகிறது. அதான் சொன்னேன், நாம் செஞ்ச பாவம் தான் நம்ம சனீஸ்வரன். அவன் உன்னை எல்லாத்தையும் அடிச்சிட்டு தான் போவான், இல்லைன்னா உன்னை வாழ வச்சுட்டு தான் போவான். நல்லது செஞ்சவனா அந்த 7.5 வருஷத்துக்குள்ளே வாழ வச்சுட்டு அவன் போவான். கெட்டது செஞ்சவனா அவன் போகிறதுக்குள்ளே அழிச்சிட்டு போவான். நீ நல்லவனா கெட்டவனா வாழ வேண்டியது மட்டும்தான் உன் வேலை. இதுக்கு வேறு பரிகாரமே கிடையாது. காலையில் எள்ளை நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி எள்ளை ஒரு மூட்டை கட்டி வச்சுருங்க. ஒரு துணியில் மூட்டை கட்டி தலைக்கு வச்சு படுத்துருங்க. காலையில் எழுந்துங்க, சுட சுட சாப்பாடு ஆக்குங்க. அந்த தலைமூட்டில் வச்சுருந்த அந்த எள்ளை சாப்பாட்டில் போட்டு கலக்குங்க. கலக்கி அதை ஒரு உருண்டையாக்கி கண்டங்கரும் காக்கா ஒன்று வரும், அந்த காக்காவுக்கு எடுத்து போய் வைங்க. சனீஸ்வரன் சாப்பிட்டு போனார்னா உன்னை பிடிச்ச தோசைலாம் போயிடும். நீ பண்ணதுன்னா அங்கே பண்ணதுன்னா இங்கே பண்ணதுன்னா ஏதாவது மேட்சிங் ஆகுதா? ஏன் சாமி நல்லா வேலை செய்கிறோம், 4 எழுநூறுல கொடுத்து அமிச்சாருன்னா ஒத்துப்பியா நீ? சம்பளம் நான் 30 நாளும் உழைச்சிருக்கிறேன், எனக்கு சம்பளம் கொடுக்காம 4 எழுநூறுல கொடுக்குறேன், இது 700 நான் வந்தேன் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அப்போ பண்ணது ஒன்று, இங்கே செஞ்சது ஒன்று வந்தால் தகுமா? அப்போது பண்ண பாவத்தை அவங்கவுங்க அனுபவித்து தான் முடிக்கணும். இதில் எள்ளும் நம்மளை காப்பாற்றாது, சனீஸ்வரனும் காப்பாற்ற மாட்டான், எந்த பரிகாரம் காப்பாற்ற முடியாதுமா. நாம் செஞ்சதை நாம் தான் அனுபவிக்கணும். ஆனால் ஒன்று தான், தப்பு பண்ணிட்டோம், தெரியாமல் பண்ணிட்டேன், வயசு கோளாறு, தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நல்லது கெட்டது புரியல, தப்பு பண்ணிட்டேன், இப்போ புரியுது எனக்கு. ஆனால் நான் இப்போ என்ன பண்ணணும்? தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் வாழ்க்கையில் தப்பு வராமல் பார்த்துக்கோ. இனி அந்த தப்பும் வாழ்க்கையில் வராமல் பார்த்தால் இதை தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுப்பான். அப்போ நான் என்ன பண்ணணும்? தப்பு பண்ணிட்டேன்னு அதையே திருப்பி யோசிக்காமல் இனிமேல் ஒழுக்கமாக வாழ்ப்பேன். எப்பா முடிஞ்சது போனது போட்டோம், இனி நான் ஒழுக்கமாக வாரேன் அப்படின்னு அவனை சரண் அடைஞ்சால் இந்த தாங்கிக்கூடிய சக்தியை அவன் கொடுப்பான். இந்த அடி ஊனம் ஒரு மூட்டை மண் உன் தலைமையில் ஊனும், அதுதான் விதி. ஒரு மூட்டை கட்டி 25 கிலோ உன் தலைமையில் போட்டால் என்ன ஆகும்? என்ன சாமி ஆகும்? தலை உள்ளே போயிடும். ஆனால் இதே 25 கிலோவை மேலேருந்து ஒருத்தன் உக்காஞ்சிக்கினே மூட்டையை பிரிச்சுட்டு ஒரு கைப்பிடியாக எடுத்து போடுறான். இப்போ உனக்கு சேதாரம் ஏதாவது ஆகும்? ஆகாது. நீ என்ன பண்ணுவ? தட்டி விட்டு போவ. இதுதான் பலம். அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சு தான் முடிக்கணும். அதை தாங்கக்கூடிய சக்தி வேணுமா? இறைவனே சரணடி, வேறு எந்த சனீஸ்வரனும் போகாத, இறைவனை சரணடி. ஐயா மாதிரி குருமார்களை சரணடைஞ்சால் எதையும் தாங்கக்கூடிய சக்தியை உனக்கு அவங்க கொடுப்பாங்க. அப்போ அதை தாங்கக்கூடிய சக்தி வேணும். சரிங்களா? பரிகாரத்துக்கு வேலை இல்லை சாமி. நாம் கையில் கிடச்சது நம்மளுக்கு ஏழைகளுக்கு, நம்ம ஒரு ஆசிரமத்துக்கு நம்ம அன்னதானம் நம்ம பண்ணுறோம். ஆனால் ஒரு கோயிலில் அன்னதானம் பண்ணும்போது நாம் சாப்பிடும்போது நமக்கு அது சரி வராமல் போகுது. ஏன் சாமி? நாம் சாப்பிடும்போது அது சரி வராமல் போகுது, நம்ம உடலுக்கு அது சரி வராமல் போகுது. நம்ம சாப்பிடலாமா வேண்டாமா? நம்ம அபியாசிகளாக இருக்கிறோம். இது ஒரு தடவைன்னா சரி, அது வேறு மாதிரியா போகும். 2-3 தடவை அப்படி அதே போல் நடந்தால் அது எப்படி சாமி? இந்த பக்கத்து வீட்டில் செத்து போயிட்டான் ஒருத்தன், இல்லை ஒரு சொந்தக்காரன் செத்து போயிட்டான். அவன் வீட்டுக்கு போகிறோம். நான் இருக்கிறது ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி, வந்துக்கிட்டு சாவு கூட ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன். இங்கே வந்துட்டேன். நைட்டு என்னால் போக முடியாது, எந்த ஒரு சாவு வீட்டில் தான் தங்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்க? எல்லோரும் சேர்ந்து பாடி எதுவுமே இறச்சிட்டு அடுத்த வேலை பசிக்கும். எத்தனை வீட்டுக்கு சேர்த்து எத்தனை பேர் செத்தாலும் என் வயிறு பசி தான் கேட்கும். அப்போ என்ன பண்ணுவான்? பங்காளி முறைன்னு நான் தான் இதை சாப்பாடு வாங்கி போடுவேன்னு ஒரு கூட்டம் வந்து அங்கே நிற்கும். அவங்க சாப்பாடு வாங்கி போட்டுருவாங்க. ஆனால் சாப்பிட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு சில குரூப் இருக்குது, அந்த குரூப்பை தீட்டு வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டா என்ன பாவம்? வாந்தி இதுன்னு பெரட்டி ஏற்றுறோம், எனக்கு உடம்பு முடியாத போயிடும். சரி, இப்போ அந்த வீட்டில் செத்துட்டாங்க, தீட்டு வீடு. நாளைக்கு இந்த வீட்லேயும் ஒருத்தன் சாவானே, அந்த வீட்டில் வீடாக தானே இருக்கும். அப்போ அவன் செத்தா நீ சோறு சாப்பிட்டியா? சாப்பிட மாட்டியா? ஏன் ஊரில் செத்தா தான் தீட்டா? நம்ம வீட்டில் யாரும் தீட்டா சாப்பிட மாட்டாங்களா? அதுக்கு பேர் தீட்டு கிடையாதா?
அப்போ எங்கே தப்பு நடக்குது அப்படின்னா இவங்க வளர்ந்த விதம் அந்த மாதிரி. அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவோம், எனக்கு இப்படி இல்லாமல் அங்கே போய் சாப்பிட்டு வந்தால் எனக்கு அரட்டலம் உருட்டலும் ஆகிடும். அதுக்கு பேர் பாருங்களேன், அரட்டலம் உருட்டலும் ஆகிடும். அது எப்படி சொல்கிறது, இப்படிலாம் ஆகிடும் அப்படிலாம் ஆகிடும்னு இவங்க சொல்லி சொல்லி வளர்த்தது. இவங்களையும் சாப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, தீட்டு. எது தீட்டு? அவன் இப்போ தான் சுத்தமாகவே ஆகிருக்கிறான், தீட்டே கிடையாது. எப்போ அவங்க வீட்டில் தலை மோட்டில் விளக்கு ஏற்றி தேங்காவை உடைச்சிட்டோமோ அப்போவே அது சுத்தமாக ஆயிடுச்சு. அங்கே தீட்டுக்கே வேலை இல்லை, நம்ம எடுத்து போட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். தீட்டு மனசில் இருக்குது. இந்த மனம் எதை நினைக்குதோ அதை இந்த உடம்பு வெளிப்படுத்தும். எனக்கு பேசலாமா எடுத்துட்டு, எனக்கு சின்ன வயசில் என்ன பண்ணேன், எண்ணெய் தேய்ச்சி குளித்தா அல்லு மாந்த மாதிரி தூக்கி போடும், அப்படி மூச்சு வாங்கும், அல்லு தூக்கி போடும் இல்லையா, அந்த மாதிரி தூக்கி போடும். இது சின்ன வயசில், அதனால் எண்ணெய் தேய்ச்சே நான் குளிக்க மாட்டேன். ஆனால் புத்தி வந்துச்சு, இப்போ எண்ணெய் தேய்ச்சி கொடுத்தா இப்போவும் அதே தப்பு தான் நடக்குது. ஆனால் நான் விடுறதே கிடையாது. திரும்ப அதை பண்ண என்னாச்சு, அல்லு மாந்தமாவது எந்த மாந்தமாச்சு இப்போ ஒன்றும் ஆகிறதே கிடையாது. எத்தனை தடவை எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும் அதை தான் சொல்லுவேன். உடல், நான் எதை சொல்கிறேனோ இந்த உடல் எல்லாத்தையும் செய்யும். எதுக்கு பயந்தாலும் அது தொடர்கதையாகும். நான் உன்னை நம்பணும், எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் செஞ்சால் அந்த உடம்பு அதை அப்படியே பிரதிபலிக்கும். உனக்கு ஒன்றாகாது ராஜா, நீ என்ன ஒன்றா பண்ணிக்கணும், அது நிற்கும். என் உடம்பு இதுக்கு தாங்காதுன்னா அதுக்கு நமக்கு முன்னாடி போய் நிற்கும். டே நான் தாங்க மாட்டேன்டா, நான் சாப்பிடாதேன்னா அது போய் சொல்லும். என் பாவனை தான் இதில் முக்கியம். கல்லை துண்ணாலும் இந்த உடம்பு கரைச்சிரும். ஆனால் அரிசி சாப்பிட்டா கூட இது எனக்கு ஜீரணம் ஆகாது, நல்லா இல்லை அரிசின்னா அது ஜீரணம் ஆகாமல் வாமிட்டு வந்துடும். நம்பிக்கை, பாவனை.